இன்றைக்கு வாழக்கூடிய ஒரு மிகப்பெரிய இமாம், முழு உலக பெண்களுக்கும் உதாரணம். இமாம் சுதைஸ் மக்காவுடைய முசல்லாவை 42 வருஷமா ஆட்சி செய்கிறார். ஒரு வருஷம் 2 வருஷம் இல்ல, 42 வருஷமா உலகத்தின் சிறந்த பள்ளிவாசல். நான் சொன்னேனே 2 ரக்காத் தொழுதாலே இங்க 1 லட்சம் ரக்காத் தொழுகிற நன்மை. 42 வருஷமா எவ்வளவு நன்மை அந்த மனுஷன் சேர்த்திருப்பார். யோசிப்பார். உலகத்துல பொறாமப்படுறது இதை பார்த்துட்டேன், பணத்தை பார்த்து, பட்டத்தை பார்த்து, பதவியை பார்த்து, அரசியலை பார்த்து பொறாம. பாரு பாரு அவன் வந்துட்டான், பாரு பாரு என்னோட தான் இருந்தான், புஷ்பைஸ்கள்ல போனான், பாரு பென்ஸ் கார்ல போறான், நான் நடந்து போறேன். இதை பார்த்து பொறாமப்படுங்க. தீனை பார்த்து, இஸ்லாத்தை பார்த்து, மார்க்கத்தை பார்த்து, குர்ஆனை பார்த்து இப்படி நானும் வரணும்னே ஆசைப்படுங்க. இமாம் சுதைஸ் 42 வருஷம் 1982ஆம் ஆண்டு முதலாவது மக்ரிப் தொழுகை ஹரம் ஷரீஃப். இன்றைக்கு அர்-ரயீசுல் ஆம் லிஷுஊனில் ஹரமைன், மக்கா மதீனாவுடைய பிரசிடென்டே அவர்கள். யார் வந்தது? யாரால வந்தது? தாயுடைய ஒரு வார்த்தை. உலகமெல்லாம் பிரபல்யமான சம்பவம். தாயுடைய ஒரு வார்த்தை. பாப்பாவுடைய நண்பர்களுக்கு சாப்பாடு ஆக்கி வச்ச சோத்துல ஒரு சின்ன புள்ள என்ன செஞ்சிச்சு? மண்ணள்ளி போட்டுச்சு. நம்மண்டா என்னத்தை சொல்லிருப்போம்? கை உடைய, கழுத்தோட கட்ட, தொலைஞ்சி போற, உனக்கு இத்தானா வேலை. தாய்க்கு வந்த ஆத்திரம், இந்த ஆத்திரமான கட்டத்தில் அந்த தாய் சொன்ன வார்த்தை, அல்லாஹ் உன்னை ஹரத்துடைய இமாமா ஆக்கட்டும். ஓடி போயிருக்கு. அழுதழுது சொன்னார், அன்றைக்கு இந்த தாய் செஞ்ச துவா, அன்றைக்கு நான் ஹரத்துடைய இமாம். அதே இடத்துல அந்த தாய் நசமா போட்டு சொல்லி இருந்தா இன்னைக்கு இமாம் சுதைஸுடைய அட்ரஸ் இருந்திருக்குமா? ஆக கெட்ட அரபியா தெரிஞ்சிருப்பான். தாயுடைய பதுவாவாய் செஞ்ச துவா ஒரு வார்த்தை எந்த நேரம் அல்லாஹ் கபூல் செய்வான்னு தெரியும். அவருக்கு பின்னால தொழுறதுக்கு எத்தனையோ பேருக்கு ஆசை. இந்த உம்ராக்கு ஹஜ்ஜி போனா அவரை காணாடி கேட்கிறேன், சுதைஸ் வரலையா? நாங்க தான் கொண்டு இறக்கணும் ஹெலிகாப்டர். அவர் நினைச்ச நேரம் வருவார், நினைச்ச நேரம் வர மாட்டாரு. அது ஒரு சந்தோஷம். அவருக்கு பின்னால தொழுவேன்னு சொல்றேன், அவருடைய குரலை கேட்கறது ஒரு சந்தோஷம். முழு உலகம் எல்லாம் அவரை போல ஓதுறதுக்கு ட்ரை. காகம் உயிராகி சொந்த பொருளையும் மறந்துச்சாண்ட கேசுமி. அசலா ஓதுறவங்க இருக்காங்க. மலேசியால இருக்கிறார் காரி ஷுக்ரி அலி, சுதேஷ் மாதிரியே ஓதுவார். பாகிஸ்தான்ல இருக்கிறார் மௌலானா சஅத் நுஅமானி, கிட்டத்தட்ட மஸ்ஜிதுல் அக்ஸா காத்தாங்குடிக்கு வந்து போனார். சுதேஷ் மாதிரியே ஓதுவாரு. அது மக்களுக்கு ஒரு பெருமையா போயிடுச்சு.